ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம செம்பருத்தி டீ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி செம்பருத்தி டீயோட நன்மைகள் என்ன? இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி தான் பொதுவாக நம்ம டீக்கு யூஸ் பண்ணணும். ஹைபிரிட் வெரைட்டி யூஸ் பண்ணக்கூடாது. செம்பருத்தி டீக்கு நான் இன்னைக்கு 7 நன்மைகள் சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் நன்மை வந்து இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது நம்ம உடம்புல நேரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவோம். அதை தடுக்கக்கூடியது, நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு வியாதிகளை தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற சத்துக்கள். அது இந்த செம்பருத்தியில அதிகமா இருக்கு. ரெண்டாவது இம்ப்ரெசிவான பெனிஃபிட், பொதுவா இந்த பெனிஃபிட்டுக்காக தான் எல்லாருமே ஹைபிஸ்கஸ் டீயை, செம்பருத்தி டீயை சாப்பிட்றாங்க. இது பிபி அளவுகளை குறைக்கக்கூடியது. ரெண்டுமே, அதாவது சிஸ்டோலிக் பிபி, டயஸ்டோலிக் பிபி அப்படின்னு 2 பிபி இருக்கும் தெரியுங்களா? 120/80 அப்படின்னு சொல்லுவோம் நார்மல். அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த 2 அளவுகளுமே வந்து சிஸ்டோலிக் அளவுகள் ஒரு 7.5 மில்லிமீட்டர் மெர்க்கரியும், டயஸ்டோலிக் அளவுகள் 3.5 மில்லிமீட்டர் மெர்க்கரி அப்படிங்கிற அளவில் பிபி அளவுகளை ஓரளவுக்கு குறைக்கிறதுல இந்த செம்பருத்தியில இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் உதவுதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. அதோட லிங்கையும் கீழே தரேன். மூணாவதுமே இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதாவது இதயத்துல கொழுப்புகள் சேரும்போது தான் பிரச்சனைகள் நடக்குது. இந்த கொழுப்புகள் அளவை குறைக்கிறதுல இந்த செம்பருத்திக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. நல்ல கொழுப்புகளான HDL அளவுகளை அதிகரிக்குது, கெட்ட கொழுப்புகள் LDL குறைக்குதுங்கிறது பல ஸ்டடிகளில் ப்ரூவ் ஆயிருக்கு. 2009 வந்த ஸ்டடியோட, அதாவது 60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டடி. இந்த 60 பேருக்கு ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம் செம்பருத்தியோட எக்ஸ்ட்ராக்டும், மீதி 60 பேருக்கு பிளஸிபோன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹைபிஸ்கஸ் கொடுத்த குரூப்ல கெட்ட கொழுப்புகள் அளவு குறைஞ்சு நல்ல கொழுப்புகள் அளவு அதிகரிக்கிறத இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் 4வது நன்மையும் ரொம்ப இம்ப்ரெசிவான நன்மை தான். இது வந்து நம்ம கல்லீரல்ல சேரக்கூடிய கொழுப்புகள், ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்லீரல் கொழுப்புகளுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டே மருத்துவத்தில் கிடையாது. அது நார்மல் திங் தான். அப்படிங்கிறதுனால நிறைய சமயம் அதை தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். இது அல்ட்ராசவுண்டில் வந்து நார்மல் ஃபைண்டிங்காக ஒரு கல்லீரல் லிவர்னு. ஆனால் இந்த கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகள், லிவர் ஸ்டெட்டோசிஸை வந்து ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. 12 வாரம் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தியோட எக்ஸ்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. 12 வாரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் அளவுகள் கூட, அந்த கல்லீரலில் இருக்கிற கொழுப்புகளோட அளவு கூட குறையிறத நோட் பண்ணியிருக்காங்க. 5வது இன்ட்ரெஸ்டிங்கான நன்மை வெயிட் லாஸ். நம்மளோட எடை குறைப்புக்குமே வந்து ஓரளவுக்கு இந்த செம்பருத்தியோட எக்ஸ்ட்ராக்ட் டீ உதவுது. ஏன்னா இது வந்து பசியை குறைக்கக்கூடிய தன்மை, கொழுப்புகள் சேராம தடுக்கக்கூடிய தன்மைங்கிற 2 விஷயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எடை குறைப்புக்கும் இந்த செம்பருத்தி டீ ஹெல்ப் பண்ணுது. 6வது செம்பருத்தியில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ். இந்த பாலிஃபீனால்ஸுங்கிறது நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுல இந்த பாலிஃபீனால்ஸ்க்கு ஒரு பங்கு உண்டு. கடைசி 7வது நன்மை கிருமி தொற்றுக்கள், அதாவது பாக்டீரியா போன்ற கிருமி தொற்றுக்கள், மெயினாக வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிருமி தொற்றுக்களை குறைக்கக்கூடிய தன்மை செம்பருத்திக்கு இருக்கிறதா ரிசர்ச்சில் தெரிய வருது. ஸோ இதை தவிர நிறைய நன்மைகள் இருக்கலாம். நான் ஒன்லி ரிசர்ச் எவிடன்ஸ் மட்டும் வச்சு நான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த ஆராய்ச்சிகளில் யூஸ் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து செம்பருத்தி டீ இல்லை, செம்பருத்தி எக்ஸ்ட்ராக்டுன்னு அதோட சாரை எடுத்து டெஸ்ட் பண்ணது தான் இந்த ஆராய்ச்சி முடிவுகள். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேண்டாம், டீயாவே யூஸ் பண்ணலாம். அதில் வந்து அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வந்து நம்ம செம்பருத்தியை சுட வைக்கிறோம் இதில். ஸோ எந்த ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸையும் நம்ம சுட வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சில அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய நச்சுத்தன்மை இருந்தாலும் அந்த நச்சுத்தன்மை குறைஞ்சிடும் நம்மளுக்கு. கடைசியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான டிஷ் டீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குடிச்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூ டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். 3 பூக்கு பட்டை சின்ன பீஸாக 3, ஹாஃப் லெமன், கிராம்பு வந்து 6 எடுத்திருக்கேன், ஏலக்காய் வந்து 3 எடுத்திருக்கேன். இப்போ வாங்க டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கெட்டில் எடுத்துட்டேன். அதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் செம்பருத்தி இதழ்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூவோட பெட்டல்ஸ் மட்டும், அந்த பெட்டல்ஸும் நம்ம இப்போ வந்து அந்த தண்ணிக்குள்ளார போட போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா,
அந்த லெமன் ஜூஸை இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன். சேர்த்தோன்னே பாருங்கள் அழகாக ஒரு பிங்க் கலர் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பிங்க் கலர் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்ட முறைப்படியே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சர்க்கரை சேர்க்காமையும் சாப்பிடலாம். ஏன்னா வந்து எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால லைட்டான புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவை பிடிச்சவங்க தாராளமாக சர்க்கரை சேர்க்காம அப்படியே அந்த செம்பருத்தியை குடித்தோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சில பேரால் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இல்லாமல் டீயை குடிக்கவே முடியாது இல்லையா? அவங்க மட்டும் வேணால் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன், அதுவும் குறிப்பாக டயபெட்டிக்ஸாக இருந்தால் சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா ஷியோராக வந்து நோ சுகர். சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஸ்வீட் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா ஏன் டாக்டர் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறீங்க, உங்கள் மெடிக்கல் கண்டென்ட் விட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி போடுறீங்க அப்படின்னு சில பேர்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க குக்கிங் வீடியோஸை. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே இதே மாதிரி கண்டினியூ அப்பப்போ போடுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை சுத்தமாக குக்கிங் வீடியோஸே வேணாம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே சொல்லுங்கள். என்னோட நோக்கம் என்னென்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அதை பற்றி மட்டுமே பேசாமல் அதை எப்படி நம்ம சாப்பிடலாம், அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்கிற இன்னும் தெளிவான புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். ஸோ இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஃபாரின்லேருந்து நிறைய ஆடியன்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். குறிப்பாக என் சேனல் வந்து மலேசியாவில் வந்து நிறைய பேர் பார்க்குறத வந்து என்னோட யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்குறேன். ஸோ மலேசியன் ஆடியன்ஸில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட் சப்ஸ்டன்ஸை அவங்க உணவில் யூஸ் பண்ணுறாங்க தமிழ் ஆடியன்ஸ்லாம் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ரசமே வந்து நிறைய பேர் வந்து அந்த ரசம் செய்கிற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரசம் அப்போ தான் வாழ்க்கையிலேயே முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. தமிழியன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ரசத்தை கூட வந்து ரெகுலராக அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசாக தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற நம்மளுக்கு இது என்னடா சாதாரணமான விஷயமா தெரியும். ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நன்மை போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்களோட நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஹெல்த் வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சக்கரை வச்சுருக்கேன், இன்னொரு கிளாஸில் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் இந்த டீ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் சுகர் போட போகும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து அந்த பிங்க் கலரில் அழகாக அப்படியே இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். பட் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த டீயை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.